வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பேரு நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில பருவாச்சிங்கிற ஏரியால நம்ம அம்மன் டைரி ஃபார்ம் அமைச்சிருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? அண்ணா மொத்தம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 22 மாடுங்கண்ணா. 22 மாடு. ஆமாண்ணா. 22 மாட்டுல 12 மாடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு 10 மாடு ஸ்டாக் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள்ல 12 மாடு சோல்ட் அவுட் ஆயிருக்கு. சரிங்கண்ணா. அப்படியே இருக்கிற மாடுங்களை அப்படியே ஒண்ணா பார்த்தலாங்கண்ணா. ஒவ்வொரு மாடு பிரீடு கறவை அப்படியே சொல்லிருங்க. பார்த்தலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நான் ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்கும். ஓவர் சைஸ் மாட்டுங்க. ஹெச்எஃப் கிராஸ். சரிங்க. ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டிங்கண்ணா. ஓகேண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்லுக்கு அது வந்து கிராஸ் டைப்பான மாடு, ஓவர் சைஸ் மாடு, 30 லிட்டர் கெப்பாசிட்டி. இது ரெண்டுமே சோல்ட் அவுட்டுங்கண்ணா. ரெண்டுமே ஒரே இடத்துக்கு போகுது. ஓவர் சைஸ் மாடு. சரிங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 8 மாசம் தான் சேனை. ஆனால் ஒரிஜினல் பிரீடு மொட்டைங்கண்ணா. சரிங்க. மாடு கண்ணு போகிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். 25 லிட்டர் தலைச்சிலே கறந்த மாடு. இதில் பிரீடு பாருங்கண்ணா. ஓகேண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல சின்ன சின்ன கொம்புங்கண்ணா. சுட்ட கொம்பு. இந்த மாடு 20 ப்ளஸ் தான் கரை வரும். இன்னொரு 15 நாள் ஆகுங்கண்ணா. சரிங்க. அடுத்தது ஹெச்எஃப் கிராஸ் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. இது நேரம் 10 கரை வரும். இன்னும் 10-15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. ஓகேண்ணா. அடுத்து